இப்போ நாங்கள் பார்க்க போகிற கேள்வின்னு சொன்னால், அதாவது மேற்பரப்பு இழுவிசை சம்பந்தமாக வினாக்களை நாங்கள் பார்க்க போகிறோம். அதில் முதலாவது வினா நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், சிறிய சவர்க்கார துளியிலிருந்து அரையுடைய சவர்க்கார குமிழியை ஊதுவதற்கு செய்ய வேண்டிய இழிவு வேலையை காணும். விளங்க சொல்கிறார். சிறிய சவர்க்கார துளியிலிருந்து, சரியா, சிறிய சவர்க்கார துளியிலிருந்து, அதாவது அரையுடைய சவர்க்கார குமிழை, என்ன, அரையுடைய சவர்க்கார குமிழை, இதிலிருந்து இதை உருவாக்க போகிறார். அப்படி உருவாக்குவதற்கு செய்யப்பட வேண்டிய இழிவு வேலை யாருன்னு கேட்டிருக்கு. சவக்காரத்தின் மேற்பரப்பு இழிவிசை வந்திருக்கு. சவக்கார அந்த நீர் என்ன கரசரண்ட மேற்பரப்பு இழிவிசை வந்திருக்கு டீன்னு சொல்லி, என்ன, மேற்பரப்பு இழிவிசை டீ. அப்போ எப்படி நாங்கள் செய்யலாம்னு சொன்னால், அதாவது மேற்பரப்பு அதிகரிக்கப்படுது, என்ன, அதாவது மேற்பரப்பு அதிகரிக்கப்படைக்க செய்யப்படுற வேலைக்கு எங்களுக்கு சாம்பாடு தெரியும். W சமன் எங்களுக்கு டெல்டா ஏ தர டி, அதாவது மேற்பரப்பில் ஏற்படுற மாற்றம், அதாவது ஏற்கனவே இந்த மேற்பரப்பில் ஏற்படுற மாற்றம் தர மேற்பரப்பு இழிவிசை தான் அந்த மேற்பரப்பு மாற்றத்துக்காக செய்யப்படுற வேலையாக விளைகிறது. அவன் ஞாபகத்தில் வச்சுருக்கணும். அதை பார்த்தோம்னு சொன்னால், ஒரு மேற்பரப்பில் மாற்றம் அடையணும்னு சொன்னால், ஒரு திரவ மேற்பரப்பில் எங்களுக்கு மாற்றம் ஏற்படும்னு சொன்னால், பரப்பளவில் அந்த செய்யப்படுற வேலையை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், அதில் பரப்பில் ஏற்படுற மாற்றம் தர அந்த மேற்பரப்பு இழிவிசையை நாங்கள் பெருக்க வர்றா எங்களுக்கு என்னவா இருக்கும், அதுக்காக செய்யப்படுற வேலையாக இருக்குது. இப்போ பார்த்தோம்னு சொன்னால், இது எங்களுக்கு சிறிய துளி. அப்போ சிறிய துளி உண்டா, இதுண்ட மேற்பரப்பை நான் பூச்சி வந்து எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இங்கே நாங்கள் பார்ப்போம் என்ன மேற்பரப்பு உருவாயிருக்குன்னு பார்ப்போம். இதில் உருவான மேற்பரப்பை பார்ப்போம். இப்போ மேற்பரப்பு பார்த்தோம்னு சொன்னால், வெளி மேற்பரப்பை நான் பார்த்தோம்னு சொன்னால் என்ன, 4πr வர்க்கம், என்ன, வெளி மேற்பரப்பை நான் பார்த்தோம்னு சொன்னாங்களே என்ன, 4πr வர்க்கம். ஏன்னு சொன்னால் கோலத்தின் மேற்பரப்புக்கு சாம்பாடு தெரியும் 4πr வர்க்கம். ஒரு விஷயத்தை நாங்கள் கவனிக்கணும். இங்கே எத்தனை மேற்பரப்பு அதிகரிச்சுக்கிட்டு பார்க்கணும். வெளியிலேயும் எங்களுக்கு ஒரு மேற்பரப்பு இருக்குது, உள்ளேயும் எங்களுக்கு என்ன ஒரு மேற்பரப்பு இருக்குது. அப்போ 4πr மேற்பரப்பு இரு தடவை அது வச்சிருக்கு. ஏன், வெளியேயும் அந்த மேற்பரப்பு உருவாகிருக்குது, உள்ளேயும் என்ன அந்த மேற்பரப்பு உருவாகிருக்கு. அப்போ தர 2 மொத்த மேற்பரப்பு உருவானது எங்களுக்கு என்ன தர 2. அப்போ ஆரம்பத்தில் மேற்பரப்பு 0, இறுதியில் மேற்பரப்பு இது. அப்போ இதிலிருந்து இதை கழிச்சு விட்டால் அந்த மேற்பரப்பு வித்தியாசம் பெறும். அப்போ இதுங்களுக்கு 0 சொன்னபடியா இதுதான் அந்த மேற்பரப்பு வித்தியாசமாக எங்களுக்கு இருக்கு. அப்போ செய்யப்படக்கூடிய W சமன் என்ன, 4πr வர்க்கம் தர 2 தர எங்களுக்கு என்ன மேற்பரப்பு இழிவிசையை நாங்கள் போடணும். அது எங்களுக்கு டி ஆக இருக்கு. டி அப்போ நாங்கள் சுருக்கணும்னு சொன்னால் 8πr வர்க்கம் டி தான் எங்களுக்கு என்ன, இந்த சிறிய சவர்க்கார துளியிலிருந்து இந்த குமிழை உருவாக்குவதற்கு செய்யப்பட வேண்டிய வேலையாக எங்களுக்கு இருக்கு. அப்போ பார்த்துக்கொள்ளணும். ஒரு மேற்பரப்பு அதிகரிப்பில் செய்யப்பட வேண்டிய வேலை எது எங்களுக்கு கேட்டோம்னு சொன்னால், அந்த மேற்பரப்பு அதிகரிப்பு தர அந்த மேற்பரப்பு இழிவிசையால் பெருக்க வரதால் அந்த மேற்பரப்பு மாற்றத்துக்காக செய்யப்படுற அந்த வேலையாக எங்களுக்கு இருக்கு. அப்போ நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம்னு சொன்னால், எவ்வளோ மேற்பரப்பு மாற்றம் ஏற்பட்டிருக்குதுன்னு கண்டுபிடிச்சோம்னு சொன்னால், அந்த மேற்பரப்பு இழிவிசையால் பெருக்கிட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு ஆன்சர் வரும். ஆனால் அந்த சவக்கார குமிழண்ட அடிப்படையை நாங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுருக்கணும். எங்களுக்கு மேற்பரப்பு 2 பக்கமும் இருக்குது. வெளியிலையும் மேற்பரப்பு இருக்குது, உள்ளேயும் மேற்பரப்பு இருக்குது. அதாவது படலங்கள் குமிழுகள் என்று நாங்கள் பார்க்க போயிருக்க அங்கே 2 மேற்பரப்பு மேலேயும் இருக்கும் கீழேயும் இருக்கும். அந்த விஷயத்தை நாங்கள் ஞாபகத்தில் வச்சுருக்க வேணும். ரைட். இப்போ நாங்கள் அடுத்த கேள்வியை பார்ப்போம். அடுத்த கேள்வியை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், 1 சென்டிமீட்டர் அரையுடைய நீர்த்துளியில் இருந்து 1 மில்லிமீட்டர் அரையுடைய நீர்த்துளிகளை ஆக்க செயன்முறைக்கு செய்ய வேண்டிய இழிவு வேலை யாது. அதாவது 1 சென்டிமீட்டர் அரையுடைய நீர்த்துளியில் இருந்து, என்ன, 1 சென்டிமீட்டர் அரையுடைய நீர்த்துளி, அதில் இருந்து 1 மில்லிமீட்டர் அரையுடைய நீர்த்துளிகளை ஆக்கப்படும். என்ன, 1 மில்லிமீட்டர் அரையுடைய நீர்த்துளிகள் ஆகும். அப்படி ஆக்குவதற்கு செய்யப்பட வேண்டிய இழிவு வேலையாதென்று கேட்டிருக்கு. நீரின் மேற்பரப்பு இழிவிசை தந்திருக்கிறான். அந்த தீண்ட பெறுமதி சமன் 70 தர 10⁻³ நியூட்டன் மீட்டர் -1 சொல்றது. அப்போ இதை வச்சுக்கொண்டு இந்த செயல்முறைக்கு தேவையானங்களுக்கு என்ன, அதாவது செய்யப்பட வேண்டிய வேலையை நாங்கள் காண போகிறோம். ரைட். முதலாவது விஷயத்தை போல என்ன செய்யப்பட வேண்டிய வேலைக்கு என்ன சாம்பாடு, அதாவது W சமன் டெல்டா ஏடி, என்ன, அதாவது மேற்பரப்பு இல்லை ஏற்படுற மாற்றம் தர இந்த மேற்பரப்பு இழிவிசால் செய்யப்பட வேண்டிய வேலையாக இருக்குது.
இப்போ பார்க்கணும் 1 சென்டிமீட்டர் ஆரையுடைய நீர்த்துளியிலிருந்து 1 மில்லிமீட்டர் ஆருடைய நீர்த்துளிகளை உருவாக்கிக்க அப்படி எத்தனை நீர்த்துளிகளை உருவாக்கலாம்னு பார்க்கணும். மேன் இது பெரிய கனவளவு, இது சிறிய கனவளவு. அப்போ இதுலேருந்து எனக்கு என்ன, நாங்கள் ஒரு எண்ணெண்ணிக்கையான நீர்த்துளிகளை உருவாக்குறோன்னு வைப்போம். இப்படிலாம் சொல்கிறது, அதாவது பெரிய நீர்த்துளியிலிருந்து இந்த சிறிய எண்ணிக்கையான நீர்த்துளிகளை நாங்கள் உருவாக்குறோம். அப்படி உருவாக்கிக்க இதில் ட்ரெண்டிலே ஒரு விஷயம் எங்களுக்கு ஒற்றுமையாக இருக்கும். என்னென்னு சொன்னால், ஆரம்பத்தில் இருக்கிற கனவளவும் இப்போ இருக்கிற கனவளவும் எங்களுக்கு சமனாக இருக்கு. இப்படிலாம் சொல்கிறது. அப்போ ஆரம்பத்தில் இருக்கிற கனவளவை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் என்ன, ஒரு கோலத்தின் கனவளவுக்கு என்ன சாம்பாடு, 4×3 பையார் கணம். சொல்கிறது 4×3 பை ஆர் கணம். அப்போ ஆரையை பார்த்தோம்னா 1 சென்டிமீட்டர். அப்போ 1 சென்டிமீட்டர், அப்போ 1 சென்டிமீட்டர் மீட்டருக்கு மாற்றணும்னு சொன்னால் 1/10⁻²² முழுவதையும் கணம். இவ்வளோ கனவளவு இது சமன் சமன். இங்கே எண்ணிக்கையான இந்த நீர்த்துளிகள் உருவாகும். அப்போ ஒரு நீர்த்துளியின் கனவளவை நாங்கள் அழினோம்னு சொன்னால் 4×3 பை ஆரையங்களுக்கு என்ன மில்லிமீட்டர், மீட்டருக்கு மாற்றினா 1/10⁻³ முழுவதின் கண் தர எண்ணிக்கையானது. இவ்வளோத்தையும் பெருக்க வர்றது இந்த நீர்த்துளியின் ஆரம்ப கனவளவு தான் இவ்வளோ கனவளவுக்கு சமனாக இருக்கு. அதான் சொல்லுது. அப்போ அதை வச்சுக்கொண்டு நான் அந்த என்ன கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சாங்களே என்ன, இந்த 4×3 இந்த 4×3 இல்லாமல் போயிடும், இந்த பை இல்லாமல் போயிடும். அது சுருக்கணும்னு சொன்னால் 10⁻6⁷ 10⁻9 என்னன்னு வரும். அது சுருக்கினா n சமன் 10⁻3 வரும். 10⁻3 சொன்னால் என்ன, 1000 துளிகள். ஏன்னா அந்த 1000 துளிகளை நாங்கள் உருவாக்குறோம். சொல்கிறது 1000 துளிகள். ரைட். அப்போ இனி மேற்பரப்பு ஏற்படுற மாற்றத்தை நாங்கள் எழுத முடியும். ஏன்னா மேற்பரப்பில் ஏற்படுற மாற்றத்தை எழுத முடியும். அதாவது டெல்டா ஏ, ஏன்னா டெல்டா ஏ சம எழுதினோம்னு சொன்னால் இறுதி மேற்பரப்பிலேருந்து ஆரம்ப மேற்பரப்பை கழிக்கணும். அப்போ இறுதி மேற்பரப்பை நாங்கள் பார்ப்போம். மேற்பரப்புக்கு என்ன சமன்பாடுன்னு சொன்னால் என்ன, 4πr வரைக்கும் தான் என்ன ஒரு கோள மேற்பரப்பின சமன்பாடு. 4π ஆரே பார்ப்போம். ஏன்னா இந்த சிறிய நீர்த்துளியின் மேற்பரப்பு கழியணும்னு சொன்னாங்களுக்கு என்ன, 4π ஆரையங்களுக்கு என்ன 1 மில்லிமீட்டர்னு சொன்னால் மீட்டருக்கு மாற்ற 1/10⁻³ முழுவதின் பெருக்கம் தர இப்படி எங்களுக்கு என்ன 1000 நீர்த்துளிகள் இருக்கு. என்ன 1000 நீர்த்துளிகள் இருக்கு. n சமன் 1000. அப்போ 1000. அப்போ இறுதி மேற்பரப்பு என்ன, இவ்வளோ மேற்பரப்பு இறுதி மேற்பரப்பு. நான் சொல்கிறது இறுதி மேற்பரப்பு சாய என்ன பாருங்க, ஒரு நீர்த்துளியின் மேற்பரப்பு இது. அப்போ 1000 நீர்த்துளியின் மேற்பரப்பு இது. இப்போ மொத்த மேற்பரப்பு சாய ஆரம்ப மேற்பரப்பை கழிக்க போகிறோம். கழிச்சாங்களுக்கு என்ன 4π ஆரே எவ்வளோ 1 சென்டிமீட்டர், மீட்டருக்கு மாற்றினாங்களுக்கு 1/10⁻² முழுதையும் வரும். நான் சொல்கிறது. அப்போ நாங்கள் சுருக்குவோம். சுருக்கணும்னு சொன்னால் டெல்டா ஏ சமன் 4π சுருக்கினா 10⁻6 எங்களுக்கு என்ன 13⁻4π தர 10⁻4 என்ன 10⁻4. அப்போ இதை நாங்கள் எடுப்போம். சரியா? இப்போ எங்களை பார்த்தோம்னு சொன்னால் டெல்டா ஏ சமன் இதை சுருக்கினோம்னு சொன்னால் 4π தர சுருக்கினா வரும் 10⁻6 13 சுருக்கினா 10⁻3 வரும். சய 4π தர 10⁻4. நான் சொல்கிறது 4π தரங்களுக்கு என்ன 10⁻3 தர 10⁻4. நான் சொல்கிறது ரைட். அப்போ டெல்டா ஏ சமன் இதில் வந்து 4π எப்போது இருக்கலாம் தர 10⁻3 எப்போது இருக்கலாம். எடுத்த அவளுக்கு என்ன வரும், இதில் எங்களுக்கு 1 வரும். சய இதில் என்ன 10⁻1 வரும். சார் 10⁻1. அப்போ டெல்டா ஏ சமன் 4π தர 10⁻3 தர கழிச்சா என்ன 0.1 இதை சுருக்கினா. அப்போ கழிச்சோம்னு சொன்னால் 0.9 வரும். அப்போ எனக்கு செய்யப்பட வேண்டிய வேலையை கண்டுபிடிக்கலாம். W சமன் என்ன, அதாவது பரப்பளவு மாற்றத்தை பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு என்ன 0.9 தர 4π தர 10⁻3 தர T எங்களுக்கு என்ன 70 தர 10⁻3. என்ன 70 தர 10⁻3.
அப்போ டபிள்யூ சமன் சுருக்கிறாங்களே என்ன 10/3 ரைட் 10/6 252 வரும். அப்போ டபிள்யூ சமன் 2.52 தர 10/4 ஜூல் வரும் என்ன செய்யப்பட வேண்டிய வேலையாக எங்களுக்கு. அப்போ பார்த்துக்கொள்ளணும். அதாவது இந்த நீர்த்துளியிலிருந்து நாங்கள் இப்படி போகிற நீர்த்துளியை உருவாக்கிக்க எங்களுக்கு எண்ணெண்ணிக்கையான நீர்த்துளிகள் உருவாகும். அப்போ எத்தனை நீர்த்துளி உருவாகும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா பிறகு அதில் மேற்பரப்பில் ஏற்படுற மாற்றத்தை நாங்கள் கவனிக்கணும். மேற்பரப்பில் ஏற்படுற மாற்றம், அந்த மேற்பரப்பில் ஏற்படுற மாற்றத்தை நாங்கள் கண்டுபிடிச்சோம்னு சொன்னால் அந்த மேற்பரப்பு மாற்றத்துக்காக செய்யப்பட வேண்டிய வேலையை நாங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ இதில் பார்க்கணும் எங்களுக்கு என்ன, இது நீர் துளி தானே. அப்போ நீர் துளின்னு சொன்னால் எங்களுக்கு என்ன, வெளியில் மட்டும்தான் எங்களுக்கு என்ன மேற்பரப்பு இருக்குது, உள்ளுக்கு மேற்பரப்பு இருக்குது. அதே வெளியில் எங்களுக்கு மேற்பரப்பு இருக்குது, உள்ளே இல்லை தானே. குமிழி என்று சொல்லிக்கான எங்களுக்கு என்ன இருக்கும், வெளியிலையும் மேற்பரப்பு இருக்கும், உள்ளேயும் எங்களுக்கு மேற்பரப்பு இருக்குது. அந்த விஷயத்தை நாங்கள் இதன் மூலம் எங்களுக்கு என்ன ஞாபகத்தில் நாங்கள் வச்சிருக்க வேணும். ரைட். அதாவது என்ன ஆறு அறையுடைய என்ன அறையுடைய எண்ணெண்ணிக்கான துளிகளை சேர்த்து எங்களுக்கு என்ன ஒரு அறையுடைய ஒரு நீர்த்துளி உருவாக்கப்படும். சொல்ற ஒரு துளி ஒன்று எங்களுக்கு உருவாக்கப்படும். சரியா? அதாவது அறையுடைய எண்ணெண்ணிக்கான துளிகளை சேர்த்து எங்களுக்கு ஒரு துளி உருவாக்கப்படுது. அதன் அறையை நான் 6 போட்டுக்கொள்கிறேன். அப்போ பார்த்தோம்னு சொன்னால் இந்த நீர், அதாவது இந்த திரவத்தின் அடர்த்தி ரோன்னு சொல்லப்பட்டிருக்கு, மேற்பரப்பு விசை டி என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த பார்த்தோம்னு சொன்னால் இதன் தன்மை கொள்ளவே எஸ்ன்னு சொல்லப்படும். விளங்க சொல்கிறது. இப்போ பார்க்கணும், இந்த சிறிய துளிகளை நாங்கள் சேர்க்க ஒரு பெரிய துளி உருவாகுது. அப்போ பெரிய துளி உருவாக்கிங்களுக்கு மேற்பரப்பில் குறைவு ஏற்படும். ஏற்கனவே முதல் பார்த்த கிளி நீங்கள் பார்த்துருப்பீங்கள், ஒரு பெரிய துளியை நாங்கள் சிறிய துளிகளாக மாற்றிக்க மேற்பரப்பு அதிகரிப்பு ஏற்படும். சிறிய நிறைய துளிகளை நாங்கள் பெரிய துளிகளாக மாற்றிக்க அங்கே மேற்பரப்பு குறைவு ஏற்படும். அப்போ மேற்பரப்பு குறைவு ஏற்படும். அப்போ மேற்பரப்பு குறைவு ஏற்பட எங்களுக்கு வேலை எங்களுக்கு மைனஸாக இருக்கு. அப்போ மேற்பரப்பு குறைவு காரணமாக மைனஸ் வேறு என்ற காரணத்தால் எங்களுக்கு சக்தி வெளிவிடப்படும். சொல்கிறேன், அந்த வெளிவரப்புற சக்தியைத்தான் இந்த திரவம் பெற்றுக்கொள்ளுது. அப்போ இந்த திரவம் பெற்றுக்கொள்றதால இதுண்ட வெப்பநிலை எங்களுக்கு அதிகரிக்குது. அந்த வெப்பநிலை மாற்றத்தை தான் அவன் கேட்டிருக்கான். டெல்டா டீட்டான பெறுமதி என்னென்னு, அதாவது வெப்பநிலை மாற்றத்தின் பெறுமதி என்னென்னு கேட்டிருக்கு. சொல்கிறது ரைட். அப்போ முதலாவது நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம்னு சொன்னால் எங்களுக்கு என்ன, அந்த மேற்பரப்பு மாற்றங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல் இந்த ஏரியை நாங்கள் கண்டுபிடிக்க வேணும். அப்போ பார்த்தோம்னு சொன்னால் ஆரம்பத்தில் இருக்கிற கிணளவும் இப்போ இருக்கிற கிணளவும் எங்களுக்கு சம். ஆரம்பத்தில் இருக்கிற கிணளவை நாங்கள் போட்டோம்னு சொன்னால் 4×3 πr வர்க்கம் தர எண்ணிக்கை எண் சம். அப்போ இறுதி கிணளவை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 4×3 πr கிண. அப்போ இதை நாங்கள் சுருக்கினோம்னு சொன்னால் r சமனங்களுக்கு r × n 1/3 வரும். சொல்கிறது ஆரே. ரைட். அப்போ ഇതിൻ്റെ ആരെയെ நாங்கள் கண்டுபிடிச்சாச்சு. வழியாக பார்த்துக்கொள்ளும். அப்போ ഇതിൻ്റെ ആരെ r × n 1/3 என்ற பெறுமதி. சரியா? ரைட். அப்போ என்ன, மேற்பரப்பு குறைப்பால் எங்களுக்கு என்ன இழக்கப்பட்ட சக்தி பெற்ற வெப்ப சக்தியாக இருக்குது. அப்போ அந்த சமன்பாடை நாங்கள் போடும். ரைட். அப்போ போடுவோம்னு சொன்னால் பெற்ற வெப்ப சக்தி என்ன, பெற்ற வெப்ப சக்தி சமன் மேற்பரப்பு குறைவால் இழந்த சக்தி. சரியா? மேற்பரப்பு குறைப்பால் இழந்த சக்தி. அப்ப பெற்ற வெப்ப சக்தி என்ன சமன்பாடு, ms θ. மேற்பரப்பு குறைவால் இழந்த சக்தி என்ன சமன்பாடு, டெல்டா ஏ. மேற்பரப்பு வித்தியாசம் தர மேற்பரப்பு இழிவிசை. சொல்றது. அப்ப திணிவை அடிக்கொள்வோம். அப்ப கனவளவை பார்த்தோம்னு சொன்னா 4×3 ஏன் கனவளவு தர அடர்த்தி எங்களுக்கு திணிவாக இருக்கும். அப்ப கனவளவு எங்களுக்கு என்ன, ஆர் தான் எங்களுக்கு தெரிஞ்ச கணியம். அப்ப இது சார்பாடு இல்லைன்னு சொன்னா 4×3 πr கனம் தர எண். அதை நாங்கள் ரூவான பைக்கினா திணி வரும். தர தன்பப்பு கொள்ளவங்களுக்கு எஸ்ன்னு சொல்ல போகிறோம். எஸ் தர வெப்பல்ல மாட்டோம் இந்த டெல்டா தீட்டா சம். சொல்கிறது சம். வழியாக பார்த்துக்கோங்க சம். மேற்பரப்பு குறைப்பால் அந்த சக்தி. அப்போ மேற்பரப்பில் ஏற்பட்ட குறைவை நாங்கள் பார்க்கணும். அப்போ எங்கே மேற்பரப்பு அதிகம், இங்கே மேற்பரப்பு அதிகம், இங்கே மேற்பரப்பு குறைவு, அது குறைவு. அப்போ இதில் இருந்து தான் கழிக்கணும். அப்போ மேற்பரப்பு இதுண்ட மேற்பரப்பை நான் விளையணும்னு சொன்னால் 4
பையார் வர்க்கம் தர எண்ணெண்ணிக்கையாக இருக்குது. அப்போ இவ்வளோ மொத்த மேற்பரப்பு ஆரம்ப மேற்பரப்பு ஏன் ஒரு துளியின் மேற்பரப்பு 4 பையார் வர்க்கம். அப்போ என்னால் பிரிக்கிற மொத்த மேற்பரப்பு வரும் சய எங்களுக்கு இறுதி மேற்பரப்பு என்ன 4 பை ஆரையை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 6 × n/1/3 முழுவதின் வர்க்கம் சொல்கிறேன். தரங்களுக்கு என்ன மேற்பரப்பு இழுவிசை எங்களுக்கு டி என்ன மேற்பரப்பு இழுவிசை டி. பெருக்கினாங்களுக்கு என்ன வரும் மேற்பரப்பு மாற்றத்தால் எங்களுக்கு என்ன அந்த இழந்த சக்தி எங்களுக்கு வரும் ஏன் மைனஸ் மேலே எங்களுக்கு என்ன பார்த்தோம்னு சொன்னால் இது 4×3 பை ஆர் கணம் என் ரோ தரங்களுக்கு என்ன எஸ் தர டெல்டா டீட்டா சமன் இல்லை பொது எடுக்கக்கூடிய விஷயத்தை நாங்கள் பொது எடுப்போம். 4 பையை பொது எடுக்கலாம், 6 வர்க்கத்தை பொது எடுக்கலாம், ஏன்னா உள்ளுக்கு ஒரு எண் கிடக்குது அப்படியே கிடக்கும் மைனஸ் இதுலேயே 4 பொது எடுத்துட்டோம், பையை பொது எடுத்துட்டோம், 6 வர்க்கத்தை பொது எடுத்துட்டோம். எடுத்தாங்களுக்கு என்ன வர போகுது n × 2×3 வரும் தரங்களுக்கு டி. நான் சொல்கிறேன் இந்த 4 வட்டுப்படும், இந்த பை எங்களுக்கு வட்டுப்படும். அதில் எங்களுக்கு இதில் 6 சுருக்கலாம். இந்த 6 வர்க்கம் இதில் ஒரு 6 வட்டப்படும், இல்லை ஒரு 6 1 அடுக்கு மிச்சமாக அவங்களுக்கு இருக்குது. இவ்வளோ நான் சொல்கிறது இவ்வளோ இருக்குது. அப்போ இவ்வளோத்தையும் திருப்பி இருக்க அழிக்காடுறேன் உங்களுக்கு. இதை பார்த்தோன்னு சொன்னால் மிச்சமாக இருக்க நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இங்கே ஒரு 6 மிச்சமாக, இங்கே ஒரு 3 மிச்சமாக இருக்குது, இங்கே 6 மிச்சமாக இருக்குது, இங்கே என் மிச்சமாக இருக்குது, என் ரோ மிச்சமாக இருக்குது, எஸ் மிச்சமாக இருக்குது, டெல்டா டீட்டா மிச்சமாக இருக்குது. அவ்வளோத்தையும் நாங்கள் எழுதுவோம். வெளியினோன்னு சொன்னால் ஆர் என் ரோ டெல்டா எஸ் டெல்டா டீட்டாங்கள் எங்களுக்கு 3 வரும் சமன். இங்கே பார்த்தோம்னு சொன்னால் என் மைனஸ் எங்களுக்கு என்ன 2×3 தர டி என்று. இப்போ பார்த்தோம்னு சொல்லி இதை என்னோட பொது கொடுத்தா இந்த எண்ணையும் வெட்டி விடலாம். அப்போ ஆர் என் ரோ எஸ் டெல்டா டீட்டாவுங்கள் 3 சமன் என்ன பொது கொடுத்தோம்னு சொன்னால் என் தர 1 மைனஸ் என்னென்ற -1/3 டி என்று வரும். நான் சொல்கிறது ரைட். அப்போ இந்த எண்ணும் வெட்டுப்படுறோம். அப்போ சுருக்கிறோம்னு சொன்னால் டெல்டா டீட்டா சமன் இந்த 3 குறுக்க பெருக்கப்பட்டால் மேலே 3 1 மைனஸ் என் -1/3 டீங்கள் டீங்கள் இந்த ஆர் கீழே போகும், ரோ கீழே போகும், எஸ் கீழே போகும், ஆர் ரோ எஸ் என்று வரும். அந்த வெப்பநிலை ஏற்பட்ட மாற்றமாக எங்களுக்கு இருக்கு. நான் சொல்கிறேன் இது சுருக்குறோன்னு பெரிய விஷயம் இல்லை. நாங்கள் ஒரு விஷயத்தை நாங்கள் அறிஞ்சு கொள்ளணும், அதான் எங்களுக்கு முக்கியமான விஷயம். அதை எண்ணிக்கையான சிறிய நீர்த்துளிகளை நாங்கள் திரவத்துளியை நாங்கள் ஒன்றாக சேர்க்க ஒரு பெரிய திரவத்துளி ஒன்று உருவாகும். அப்படி உருவாக்க ஆரம்பத்தில் இருந்த மேற்பரப்பையும் விட இறுதியில் இருக்கிற மேற்பரப்பு குறைவாக இருக்கும். அப்போ மேற்பரப்பு குறைவு காரணமாக என்ன சக்தி வெளிவிடப்படும். ஏன் வேலைகளுக்கு மைனஸாக இருக்கும், சக்தி வெளிவிடப்படும். அந்த வெளிவிடப்பட்ட சக்தியைத்தான் இந்த திரவம் உறிஞ்சிக்கொள்ளும். அதாவது எங்களுக்கு என்ன வெப்பநிலை மாற்றத்துக்கு அது உட்படும், வெப்பநிலை அதிகரிப்புக்கு எங்களுக்கு உட்படும். விளாங்க சொல்கிறது அப்போ பார்த்துக்கொள்ளணும். அந்த மேற்பரப்பு மாற்றத்தை நாங்கள் கண்டுபிடிக்கணும். அதை டெல்டா டீயால் மேற்பரப்பு இழுவிசையால் பெருக்கிட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு என்ன அந்த சக்தி மேற்பரப்பு இழப்பால் ஏற்பட்ட சக்தி வெளியிட நாங்கள் கண்டுபிடிக்கலாம். அது பிறகு எங்களுக்கு என்ன எம்எஸ் டீட்டா பயன்படுத்தி அதில் ஏற்பட்ட வெப்ப சக்தி மாற்றத்தை கண்டுபிடிக்கலாம். ரெண்டையும் சேர்த்து விட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு என்னவா இருக்கும் அந்த டெல்டா டீனோட பெருமையை நாங்கள் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இதில் ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கணும். அதாவது அவங்களோட வசன நடையில் கூட கேளியை திரைக்க அவன் கேளியை கேட்கலாம். அப்படின்னு சொன்னால் எண்ணிக்கையான துளிகளை நாங்கள் ஒன்று சேர்க்கும் பொழுது திரவத்துளி இந்த வெப்பநிலை அதிகரிக்கும் கூற்று சரியாக இருக்கு. இந்த விஷயத்தை நாங்கள் ஞாபகத்தில் வச்சிருக்க வேணும். 4வது கேள்வி நாங்கள் பார்ப்போம். ஆரையுடைய சவர்க்கார குமிழியின் படலத்தின் திணிவு என்னாகும்? இக்குமிழி ஓய்வில் இருக்கையில் திடீரென 2 துண்டுகளாக பிறக்கிறது. துளிகளின் திணிவுகளின் விகிதம் 1:2 எனின் துளிகள் எடுக்கத்தக்க உயர் வேகங்களை காண்கண்டு சொல்லப்பட்டது. சொல்றது ரைட். முதலாவது எழுதுவோம். அதாவது ஆருடைய திரவ குமிழி ஆரியங்களுக்கு ஆர் அந்த திணிவு எண்ணாம் ஆரம்பத்தில் அந்த வேகம் 0. திடீரென வெடித்து 2 துளிகளாக மாற்றமடையுது. ஒரு துளி இது, ஒரு துளி இது. அந்த துளிகளின் திணிவுக்கிடையிலான விகிதம் எங்களுக்கு 1:2 சொல்லப்படும். அப்போ 1:2 சொன்னால் மொத்தம் என்ன 3 பங்காக இருக்கு.
அந்த மூன்றில் ஒரு பங்கு தான் இந்த திணிவு. அப்போ மொத்த திணிவு என்னன்னு சொன்னால் என்னில் மூன்றில் ஒரு பங்கு இந்த திணிவு. அப்போ என்ன மூன்றில் ஒரு பங்கு என்ன என்னென்ற மூன்றில் ஒரு பங்கு இந்த திணிவு. அதாவது என்னென்ற டென்னுங்குள் 3 பங்கு இந்த திணிவு. அப்போ இது என்ன இது எண்ணுங்கள் 3 திணிவு, இந்த திணிவு 2 எண்ணுங்கள் 3. அதை மாதிரி குறிச்சுக்கொள்வோம். நான் சொல்கிறேன் வடித்து 2 துண்டுகளாக வடித்தது என்ன இயங்குது. இது இஞ்சால திசையில் இயங்குது, நான் ஜூ என்று போட்டுக்கொள்கிறேன். இது இஞ்சால திசையில் இயங்குது, நான் பி என்று போட்டுக்கொள்கிறேன். நான் சொல்கிறேன் பி என்று போட்டு. அப்போ 2 துளிகளாக வெடிக்கேக்க பார்க்கணும். 2 துளிகளாக வெடிக்கேக்க இந்த துளியால் இதுக்கு இஞ்சால விசை விடுபட்டால் இந்த துளியால் இதுக்கு இஞ்சால விசை விடுபடும். அப்போ 2 விசைகள் தாக்குறபடியாக எங்களுக்கு என்ன ஆரம்பத்தில் ஓய்வில் இருந்து வெடித்து திரியிற வெடிக்கேக்க இந்த விசையின் திசைக்கு எதிராகத்தான் இந்த விசை தொழிற்படும். அப்போ இதுக்கு இஞ்சால விசை வேகம் இருக்குன்னு சொன்னால் இதுக்கு விஞ்சால எதிராக வேகம் இருக்கும். ஏன்னு சொன்னால் அடுத்த பிரச்சனை ஆரம்பத்தில் எங்களுக்கு என்ன உந்தம் எங்களுக்கு பூச்சியம் விளங்குறது. அப்போ என்ன 2ம் எதிர்த்து திசையில் எங்களுக்கு என்ன இயங்கும் வெடிச்சு. ரைட். அப்போ பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது வேகங்களுக்கு இடையான தொடர்பு நாங்கள் பார்ப்போம். அதாவது உந்த காப்பு தத்துவத்தை பயன்படுத்தி சரியா உந்த காப்பு தத்துவத்தை பயன்படுத்தி பார்க்க ஆரம்ப உந்தமும் இறுதி உந்தமும் எங்களுக்கு என்ன சமனாக இருக்கும். அப்போ இந்த திசையில் ஆரம்ப உந்தம் சமன் என்ன இறுதி உந்தம். ஆரம்ப உந்தத்தை நான் அழினு சொன்னால் இதுதான் ஆரம்ப உந்தம். திணிவு எண் வேகங்களுக்கு பூச்சியம். இறுதி உந்தம் இந்த திசையில் பயன்படுத்துகிறோம். இதுக்கு இந்த திசையில் விசை வேகம் இருக்குது. அப்போ எங்களுக்கு இது எங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது. ஏன் இந்த திசையில் இதுக்கு வேகம் இருக்குது. அப்போ 2 எண்ணுங்கள் 3 தர எங்களுக்கு ஜூ. இது எதிர் திசையில் எப்படியா மைனஸ் எண்ணுங்கள் 3 தர எங்களுக்கு பி. அப்போ இதை சுரிக்கணும்னு சொன்னால் பூச்சியம் ஒன்று வரும். இதை சுரிக்கணும்னு சொன்னால் 2 என்ஜூங்கள் 3 சமன் இது என்பியுங்கள் 3 வரும். அப்போ இதை நான் இஞ்சால கொண்டு வரணும்னு சொன்னால் இஞ்சால வரேன். என்பியுங்கள் 3 சமன் 2 என்ஜூங்கள் 3 வரும். அப்போ சுரிக்கணும்னு சொன்னால் பி சமன் 2 ஜூ வரும். பி சமன் 2 நான் சொல்கிறேன் 2. அப்போ இனி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் வேகங்களுக்கு இந்த 2 வேகங்களுக்கு முன்னாடி தொடர்பை கண்டுட்டோம். இனி அது பெறத்தக்க உயர் வேகத்தை கண்டுபிடிக்கலாம். அப்போ இதில் பெறத்தக்க உயர் வேகம் என்ற விடயத்துக்கு ஒரு விஷயம் முடிஞ்சிருக்கு. என்னென்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது குமிழி பெரிய மேற்பரப்பு உடைஞ்சு சிறிய துளிகளாக மாறைக்க மேற்பரப்பு குறைவு ஏற்படுது. மேற்பரப்பு குறைவு ஏற்படைக்க சக்தியை இழக்கும். மேற்பரப்பில் இருக்க மேற்பரப்பு குறைப்பால் ஏற்பட்ட சக்தி இழப்பொண்டு இருக்கு. விளங்க மேற்பரப்பு குறைவால் வெளிவிட்ட சக்தி. அந்த வெளிவிட்ட சக்தியின் காரணமாகத்தான் இவற்றுக்கு என்ன வேகம் கிடைக்குது. அந்த இழக்கப்பட்ட மேற்பரப்பு சக்தி இயக்க சக்திக்கு மட்டும்தான் பயன்பட்டிருக்கின்ற சுட்டிக்காலத்தான் அவன் ஒரு வசனத்தை சொல்லியிருக்கான். என்னன்னு சொன்னால் அதாவது துளிகள் பெறத்தக்க உயர் வேகங்களை கண்டுபிடிக்க சொல்லி. ஏன் சில வேளைகளில் அந்த மேற்பரப்பு இழப்பு காரணமாக வெளியிடப்பட்ட சக்தி இல்லை வெப்ப சக்தியாக சேமிக்கப்பட்டிருக்கலாம் தானே. வெப்ப சக்தியாக சேமிக்கப்படவில்லை, அவை முழுவதும் இயக்க சக்தியாகத்தான் மாற்றப்பட்டிருக்கின்ற சுட்டிக்காடத்தான் அவனோட ஒரு வசனம் சொல்லியிருக்கான். என்னன்னு சொன்னால் அத்துடிகள் பெறத்தக்க உயர் வேகங்களை காண சொல்லி. அப்போ மேற்பரப்பு குறைவால எங்களுக்கு இழந்த சக்தி என்ன இயக்க சக்தியாக எங்களுக்கு இருக்கு. அப்போ என்ன வெளிக்கொள்ளும் மேற்பரப்பு குறைப்பால் இழந்த சக்தி சமன் பெற்ற இயக்க சக்தி. சரியா பெற்ற இயக்க சக்தியாக இருக்கு. ரைட். அப்போ மேற்பரப்பு குறைப்பால் இழந்த சக்தியை சாம்பாடு பார்த்தோம்னு சொன்னால் டெல்டா ஏ தர டி மேற்பரப்பு மாற்றம் தர மேற்பரப்பு இழிவிசை பெற்ற இயக்க சக்தி சாம்பட நிறைய பி வர்க்கம். அதாவது இயக்க சக்திக்கு சாம்பட நிறைய பி வர்க்கம். அதை பயன்படுத்தி நாங்கள் கோவையை எழுதுவோம். அப்போ மேற்பரப்பு அதாவது மேற்பரப்பு குறைப்பு இரண்டு பார்ப்போம். இது துளி என்றபடியா இதுண்ட மேற்பரப்பில் நாங்கள் இயன்ற அளவு பூச்சியம் என்று கருதி கொள்ளலாம். இப்போ ஆரம்பத்துக்கு மேற்பரப்பை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இது எங்களுக்கு என்ன ஒரு கோள வடிவு. அந்த மேற்பரப்பு என்ன 4πr வர்க்கம்.
வெளியிலே மேற்பரப்பு இருக்குது, உள்ளே மேற்பரப்பு, மொத்தம் 2. அப்போ மொத்தம் மேற்பரப்பு இருக்குது. இந்த மேற்பரப்பு இறுதியில் என்ன மேற்பரப்பு பூஜ்ஜியம்னு சொல்கிறாங்க. என்ன இவ்வளோ மேற்பரப்பும் இல்லாமல் போயிருக்குது. அப்போ மேற்பரப்பு இழந்த மேற்பரப்பை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 8 பையார் வர்க்கம் வர்க்கமாக இருக்கும். என்ன இழந்த மேற்பரப்பு இவ்வளோ மேற்பரப்பும் இழக்கப்பட்டிருக்கு. அந்த மேற்பரப்பு இழப்பு தர மாற்றம் தர மேற்பரப்பு விஷயங்களுக்கு என்ன மேற்பரப்பு குறைப்பால் இழந்த சக்தியாக இருக்கு. இவ்வளோ சொல்கிறது. அதாவது இவ்வளோ மேற்பரப்பு உங்களுக்கு என்ன குறைஞ்சிருக்குது. அப்போ நான் அந்த மேற்பரப்பு விஷயால் பிரிக்கணும்னு சொன்னால் அது மேற்பரப்பு குறைவால் இழந்த சக்தியாக இருக்கு. அந்த இழந்த சக்தி தான் இங்கே இயக்க சக்தியாக பெறப்பட்டிருக்குது. அப்போ இது பெற்ற இயக்க சக்தி இல்லைன்னு சொன்னால் அரை. இந்த திணிவை நான் போட்டோம்னு சொன்னால் எண்ணுங்கள் 3 வேகங்களுக்கு என்ன 2Ju. அப்போ 2Ju முழுவை வர்க்கம் சக. ഇതിൻ്റെ இயக்க சக்தி இல்லைன்னு சொன்னால் அரை திணிவு 2 எண்ணுங்கள் 3 வேகம் என்ன ஜூ வர்க்கம். சொல்கிறது. அப்போ சுருக்கணும்னு சொன்னால் 8 பையா வர்க்கம் T7. இதை நான் சுருக்கினா எண்ணுங்கள் 2 தர 3 4 ஜூ வர்க்கம் வரும். ஜூ வர்க்கம் சக 2 2 பட்டு சொன்னால் என் ஜூ வர்க்கத்துக்கு 3 வரும். அப்போ இன்னும் சுருக்கலாம் 8 பை 6 வர்க்கம் T7 சுருக்கினா 5 2 வரும். அப்போ 2 என் ஜூ வர்க்கத்துக்கு 3 சக என் ஜூ வர்க்கத்துக்கு 3 வரும். அப்போ இன்னும் திருப்பி நான் சுருக்கணும்னு சொன்னால் 8 பை 6 வர்க்கம் T7 கூட்டினோம்னு சொன்னால் இது என் ஜூ வர்க்கம் வரும். என் ஜூ வர்க்கம். அப்போ ஜூ வர்க்கத்தை நாங்கள் கண்டுபிடிச்சு சொன்னால் ஜூ வர்க்கம் 7 8 பை 6 வர்க்கம் T எங்களுக்கு என்னென்று வரும். நான் சொல்கிறது. அப்போ இதை வச்சு கூட நாங்கள் எழுதினோம்னு சொன்னால் ஜூ 7 ஸ்கொயர் ரூட்டுக்கு 8 பை 6 வர்க்கம் T என்னென்று வரும் അതിൻ്റെ வேம். நான் சொல்கிறது. அப்போ അതിൻ്റെ ஜூண்ட வேம் கண்டுபிடிச்சிட்டோம். അതിൻ്റെ இருமடங்கு தான் ഇതിൻ്റെ வேகமாக இருக்குது. அது நாங்கள் பெரிய கஷ்டமில்லை 2ஆல் பெருக்கிவிட்ட ஜெட். அப்போ நான் இதில் அறிஞ்சு கொண்ட விடயங்களை நாங்கள் பார்க்கணும். மேற்பரப்பு குறைப்பால் எங்களுக்கு சக்தி இழக்கப்படுது. அந்த இழந்த சக்தியைத்தான் இந்த இயக்க சக்தியாக பெற்றிருக்கு. அந்த இழந்த சக்தியான் பெற்ற இயக்க சக்தியாக இருக்கிறது தான் அவனோட சொல்லன்னு சொல்லியிருக்கிறான். என்னன்னு சொன்னால் அவை துளிகள் பெறத்தக்க உயர் வேகங்களை காணுங்கன்னு சொல்லி விளங்க சொல்கிற. அது என்ன உயர்வான வேகங்களை காண சொல்லி அவன் சொல்லியிருக்கான். அப்போ அந்த விடயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் சரி. இதனை வேகங்களுக்கு இடையிலான தொடர்பை நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்காக உந்தக்காப்பு தத்துவத்தை நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம். நான் சொல்கிறது. அப்போ இந்த கேள்வியினூடாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் எடுத்திருப்பீங்க. இப்போ நாங்கள் இந்த 5ஆவது கேள்வியை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 5 சென்டிமீட்டர் ஆரையுடைய கண்ணாடி கோளத்தினுள் மையத்திலிருந்து 3 சென்டிமீட்டர் உயரத்துக்கு குறித்த திரவம் எடுக்கப்படுகையில் கோள மேற்பரப்புடன் திரவமானது கிடைமட்டத்தில் அமைந்தது. அப்போ கோள மேற்பரப்புடங்களுக்கு என்ன அந்த திரவத்தின் மட்டம் தொடுகையுற மட்டம் என்ன கிடைமட்டமாக எங்களுக்கு இருக்குது. என்ன கிடைமட்டமாக எங்களுக்கு தொடுகையுறுது. முதலாவது கேள்வி கேட்கிறான். கண்ணாடிக்கும் திரவத்துக்கும் இடையிலான தொடுகை கோணத்தை காண்க. அதாவது கண்ணாடிக்கும் திரவத்துக்கும் இடையிலான தொடுகை கோணம் என்னென்று அவர் கேட்குறார். அப்போ இந்த கண்ணாடி இது எங்களுக்கு திரவம் சொல்கிறது. அப்போ கண்ணாடிக்கும் திரவத்துக்கும் இடையான தொடுகை கோணம்னு சொன்னால் அதாவது இது சந்திக்கிற புள்ளியில் கண்ணாடி மேற்பரப்பு இது என்ன தொடலியாக இருக்கும். கண்ணாடி மேற்பரப்பு எங்களுக்கு என்ன இது தொடலியாக இருக்கும். இது திரவ மேற்பரப்பு. திண்ம மேற்பரப்பிற்கும் அதாவது கண்ணாடியின் மேற்பரப்பிற்கும் திரவ மேற்பரப்பிற்கும் அதாவது சந்திக்கிற திரவத்தின் மேற்பரப்பிற்கும் நாங்கள் திரவத்திற்கூடாக அமைக்கிற அந்த கோணம்தான் திரவத்துக்கூட அமைக்கிற இந்த கோணம்தான் எங்களுக்கு தொடுகை கோணமாக இருக்கும். ஏற்கனவே நாங்கள் பார்த்துருவேன். திண்ம மேற்பரப்பும் திரவ மேற்பரப்பும் சந்திக்க நாங்கள் என்ன திண்ம மேற்பரப்புக்கும் திரவ மேற்பரப்பிற்கும் திரவத்தினூடாக வரைகிற அந்த கோணம்தான் எங்களுக்கு என்னவா இருக்கும் தொடுகை கோணமாக எங்களுக்கு இருக்கு. அப்போ இந்த கோணத்தை நாங்கள் கண்டுபிடிக்கணும். ஆனால் எங்களுக்கு தெரியும் நாங்கள் மையத்திலிருந்து ஒரு பரிதிக்கு ஒரு கோடை நாங்கள் இணைச்சோம்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் தொடலி வரைகிறோம். அதுக்கும் இதுக்குமான கோணம் 90 பாகையாக இருக்குது. அப்போ இந்த தொடுகை கோணத்தை நான் தீட்டாண்டு போட்டோன்னு சொன்னால்
தீட்டா சமன்களுக்கு 90 ப்ளஸ் அல்பாவாக இருக்கும். என்ன 90 ப்ளஸ் அல்பா. இதாவது தொடுகை கொடுத்து நான் தீட்டான்னு போட்டுன்னு சொன்னால் அது 90 ப்ளஸ் அல்பாவாக இருக்கும். இதெவ்வளோ 90 எங்களுக்கு இந்த அல்பாவை கண்டன்னு சொன்னால் சரி. அப்போ அல்பாவை நாங்கள் காணலாம். எப்படி காணலாம்னு சொன்னால் இது எதிர்பக்கம் தெரியும், இது எங்களுக்கு செம்பக்கம் தெரியும். அப்போ சைன் அல்பா சமன் எதிர்பக்கம் உங்களுக்கு என்ன 3 செம்பக்கம் 5. அப்போ அல்பா சமன் எங்களுக்கு சைன் இன்வர்ஸ் 3 5 வரும். அப்போ தொடுகை கோணத்தை நாங்கள் போட்டோம்னு சொன்னேன். தொடுகை கோணம் கோணத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 90 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் 3 5 இருக்கு. நாங்கள் சொல்கிறது அப்போ இந்த விஷயத்தை நாங்கள் பார்த்துக்கொள்ளும். அதாவது தொடுகை கோணம்னு சொல்கிறது திரவ மேற்பரப்புக்கும் திண்ம மேற்பரப்புக்கும் அந்த சந்திக்கு நடந்திருக்கு தானே, அதில் இருக்க திண்ம மேற்பரப்புக்கும் திரவ மேற்பரப்புக்கும் திரவத்தினூடாக வரைகிற அந்த கோணம் தான் எங்களுக்கு தொடுகை கோணமாக எங்களுக்கு இருக்கு. அடுத்த ஒரு கேள்வி கேட்குறான் அவன் என்னென்னு சொன்னால், கோளத்தின் மையத்தில் இருந்து திரவத்தின் உயரம் பின்வருமாறு அமையுமெனில் அச்சமநிலைகளுக்கு உரிய திரவ மேற்பரப்பு வடிவங்களை வரைக. அப்போ 3 சென்டிமீட்டர் உயரத்தில் இருக்க திரவ மேற்பரப்பு தொடர திரவ மேற்பரப்பு இப்படி இருக்குது. அந்த உயரம் 2 சென்டிமீட்டர். இந்த உயரங்களுக்கு என்ன 2 சென்டிமீட்டராக இருக்கையும் இந்த எச்சங்களுக்கு 4 சென்டிமீட்டராக இருக்கையும் அந்த தொடுகையுற மேற்பரப்பு எப்படி இருக்குமென்னு வரையட்டான். நான் சொல்கிறது அதாவது 2 சென்டிமீட்டராக 4 சென்டிமீட்டராக ரைட் வரைவோம். தொடர மேற்பரப்பு என்ன இடையில இருக்கிற 2 சென்டிமீட்டர் உயரத்தில் படியாக பார்க்கும். இதங்களுக்கு என்ன இதாக தொடலியாக இருக்கும். இதங்களுக்கு என்ன திரவ மேற்பரப்பாக இப்படி இருக்கும். திரவ மேற்பரப்பு இப்படி தொடலி மேற்பரப்பு இப்படி இருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்க்க இப்படி இருக்கிற மேற்பரப்பு இப்படி வருது. எனக்கு இப்படி இருக்கிற மேற்பரப்பு இப்படி வருது. அப்போ இப்படி இருக்க அதாவது தொடுகை கோணம் எங்களுக்கு மாறக்கூடாது. அப்போ இப்படி இருக்க மேற்பரப்பு இப்படி வருதுன்னு சொன்னால் என்ன இப்படி இருக்க மேற்பரப்பு இப்படி வருதுன்னு சொன்னால் அப்போ கோணம் குறையுது, தொடுகை கோணம் குறையுது என்ன. அப்போ அதுக்கேற்ற மைனஸ் செய்யணும். திரவம் இப்படி வரும். ஏன்னா இப்படி இருக்க திரவம் என்ன செய்ய போகுது இப்படி வரைக்கும் என்ன திரவம் இப்படி வரும். திரவம் என்ன கொஞ்சம் சரிவாக இப்படி தொடுகை விடும். அது தொடுகை விட்டாங்களுக்கு எப்படி வரும் இப்படி வரும். சொல்கிறது வழியாக பார்த்துக்கணும். என்ன இப்படி இருந்தது என்ன எங்களுக்கு என்ன இப்படி இருந்தது. இது கொஞ்சம் அப்படி சரியாக என்ன திரவ மேற்பரப்பு என்ன சரிய வேண்டி இருக்கும் எங்களுக்கு. இவ்வளோ சொல்கிறது ரைட். இது எங்களுக்கு என்ன 2 சென்டிமீட்டர் உயரத்தில் இருக்குது. இதே எங்களுக்கு 4 சென்டிமீட்டர் உயரத்தில் இருந்தோன்னு சொன்னால் என்ன 4 சென்டிமீட்டர் கோடு. அப்போ 4 சென்டிமீட்டர் கோடு போய் நடக்க போகுது இப்படி இருந்த அந்த திண்ம மேற்பரப்பு எங்களுக்கு இப்படி வரப்போகுது. அப்போ என்ன இப்படி இருந்தது எங்களுக்கு இப்படி வரைக்கும் என்ன செய்ய போகுது திரவம் கீழே சரிஞ்சு வரும். நான் சொல்கிறது இந்த மேற்பரப்பு என்ன தொடுகை மேற்பரப்பு என்ன திண்ம மேற்பரப்பு இப்படி வரைக்க திரவ மேற்பரப்பு இப்படி சரிஞ்சு வரும். மேன் தொடுகை கூட மாறக்கூடும். அப்போ என்ன இப்படி வரும். நான் சொல்கிறது இது எங்களுக்கு என்னதான் இருக்குது அந்த 4 சென்டிமீட்டருக்கு உயரதாக எங்களுக்கு இருக்குது. நான் சொல்கிறது 4 சென்டிமீட்டர் உயரம் விளங்கி இருக்குமே. அப்போ இந்த 3 சென்டிமீட்டரில் இருக்க என்ன இந்த மட்டமாக இருக்கும். 2 சென்டிமீட்டருக்கு கீழே வரைக்கும் என்ன கீழ் நோக்கி வளையும். அந்த 3 சென்டிமீட்டருக்கு மேலே போய் 4 சென்டிமீட்டருக்கு இருக்க என்ன மேல் நோக்கி வளையும். எந்த சந்தர்ப்பத்திலும் இதங்களுக்கு என்ன அந்த தொடுகை கோணம் என்னவாக இருக்கும் இது தீட்டாவாக இருக்கும். இதில் என்ன அந்த தொடுகை கோணத்தை நாங்கள் வரைச்சோம்னு சொன்னால் அது என்ன எப்போவுமே தீட்டாக தான் இருக்கும். அதாவது இந்த பெருமதி என்ன தொடுகை கோணம் என்ற பெருமதி தீட்டானே. இதுலேயும் தீட்டா தான் இதுலேயும் தீட்டா தான் இலையும் தீட்டா. நான் சொல்கிறோம் அந்த விஷயத்தை நாங்கள் பார்த்துக்கொள்ளணும். அதாவது திரவ மட்டங்கள் ஏறி இறங்கிக்க எங்களுக்கு திரவ மேற்பரப்பு எப்படி அந்த தொடர திரவ மேற்பரப்பு என்ற அமைப்பு எப்படி மாற்றமடையுது என்றால் நீங்கள் இதன் மூலம் அறிஞ்சிருப்பீங்க. நான் சொல்கிறது ஓர் திரவ
அளவியில் இருந்து சல்பூரிக் அமிலம் துளி துளியாக எடுக்கப்படுகின்றது. இதன் துளையின் ஆரை ஆர். இந்த துளையின் ஆரை எங்களுக்கு ஆறாம். சல்பூரிக் அமிலத்தின் அடர்த்தி ரோ. அதன் மேற்பரப்பு இழுவிசை டி எனின் ஒரு துளியின் கலவையை காண். ஒரு துளியின் கனவளவை காண். அப்போ ட்ரொப்பா அது துளியாக விழுற அந்த ஒரு துளியின் கனவளவுங்களுக்கு என்னென்னு கேட்டு சொல்கிறது. கனவளவு என்னென்னு கேட்டு. அப்போ நாலு தான் இந்த இடத்த மட்டும் நான் உங்களுக்கு பெருசாக்கி காட்டுறேன். எப்படி துளி எங்களுக்கு வெளியில் எங்களுக்கு வந்து விழுமன்னு சொன்னால் அதான் துளி என்ன இப்படித்தான் வந்து விழும். அதாவது இந்த மேற்பரப்பு எங்களுக்கு இப்படி நேராக வந்து என்ன இந்த மேற்பரப்பு நேராக வந்துதான் அதுக்கு புறம் எங்களுக்கு என்ன கனவளவு கூடிக்கொண்டு போய் ஒரு கட்டத்தில் இது அறந்து கீழே விழும். ஏன்னு சொன்னால் இந்த மேற்பரப்பால் மேல் நோக்கி திசையில் மேற்பரப்பு விசை டி ஒன்று கொடுக்கப்படும். அப்போ மொத்தமாக கொடுக்குற மேல் நோக்கி கொடுக்குற நாங்கள் விசையை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அதாவது அலகு நீளத்தில் கொடுக்குற விசை தான் டி தர மொத்தமாக மேல் நோக்கி கொடுக்குற விசையை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் மொத்த சுற்றளவு 2π. அப்போ 2πயால் பெருக்கணும். அப்போ 2πயால் பெருக்கவர் தான் மொத்தமாக மேல் நோக்கி கொடுக்குற விசை. அப்போ எப்போவுமே அந்த மேல் நோக்கி கொடுக்குற விஷயம் மாறாதவங்களுக்கு என்ன எப்படி நேரே இருக்கீங்க கீழே என்ன திரவத்துளி நீர் விரைக்க நடக்கும்னு சொன்னால் இதுண்ட கனவு கூட இதுண்ட திணிவு கூடும். அப்போ திணிவு கூடிக்கொண்டு போயிருக்க ஒரு கட்டத்தில் மேல் நோக்கி கொடுக்குற இந்த விசையை விட இந்த திணிவு அதிகரிக்க எங்களுக்கு அறந்து கீழே துளியாக விடும். அப்போ மட்டுமட்டாக அறந்து விழுகிற அந்த கணத்தில் பார்த்தோம்னு சொன்னால் மேல் நோக்கி தாக்குற இவ்வளா விசையும் இந்த துளிந்த திணிவும் எங்களுக்கு சமனாக இருக்கும். எம்ஜின்னு பார்த்தோம்னு சொன்னால் நிறைய எங்களுக்கு என்ன சமனாக இருக்கும். இது மேல் நோக்கி தாக்குற விசை, இது கீழ் நோக்கி தாக்குற விசை. இந்த துளிந்த திணிவை நான் எம்மண்டு போட்டுக்கொள்கிறேன். இது மட்டுமட்டாக அறந்து விழுகிற கணத்தில். அப்போ 2πRT மேல் நோக்கி தாக்குற விசை இருக்கு எடுக்கும். அப்போ நாங்கள் கனவளவு தானே காண போகிறோம். அப்போ இதுன்ற கனவளவு நான் V என்று போடுன்னு சொன்னால் V இந்த இடத்து ரோ பெருக்கினாங்களுக்கு என்ன திணி வரும். அப்போ G. அப்போ நான் V நான் எழுவா மாற்றம் சொன்னால் V சமன் 2πRT எங்களுக்கு ரோ G என்று வரும். அதாவது ஒரு துளியின் கனவளவு. அப்போ தச்ச தவிர எங்களுக்கு இதுண்ட கனவளவு ஒரு 5 மில்லிலிட்டரோ இல்லை 0.5 மில்லிலிட்டராக இருக்கும்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இந்த ஆரையை மாற்றினோம்னு சொன்னால் நாங்கள் ஒரு துளியையும் 0.5 மில்லிலிட்டராக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அப்போ அளவிகளாக அமைக்கும் பொழுது அவங்க அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ஆரைகளை தெரிவு செய்வாங்க. அப்போ இந்த ஆரை நாங்கள் மாறுபட்டதுன்னு சொன்னால் விழுகிற அந்த துளியின் கனவளவு எங்களுக்கு மாறுபடும். ஏன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த துளியின் கனவளவு இந்த ஆரையில் தங்கியிருக்கு. அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ இந்த ஆரையங்களுக்கு மாற்றமடையணும்னு சொன்னால் அந்த அளவினூடாக விழுகிற அந்த துளியின் கனவளவு மாற்றமடையும். நாங்கள் பரிசோதனை செய்யக்க அந்த ஒவ்வொரு துளிக்கு என்ன 0.5 மில்லிலிட்டரோ இல்லை 0.1 மில்லிலிட்டர்னு நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அதுக்கு காரணமாக அமைகிறது அந்த அந்த ஆறுண்ட பெறுமதியை ஒரு பெறுமதி மாறா பெறுமதியாக நாங்கள் பேணி வச்சிருக்கிறது மூலம். அப்போ நாங்கள் இதில் மேற்கொண்ட விடயம் அதாவது அவதானித்த விடயம் என்னென்னு சொன்னால் அதாவது இந்த துளி கீழ்நோக்கி விழுந்து அதாவது கீழ்நோக்கி வந்து அறுந்து விழுகிற கணத்தை நாங்கள் பார்க்க அந்த மேற்பரப்பு அதாவது திரவ மேற்பரப்பு எங்களுக்கு இப்படித்தான் இருக்கு. என்ன இப்படி தான் இருக்குமென்ற விஷயம் மூலமாக விளங்கப்படும். அந்த அறந்து விடுற கணத்தில் மேல் நோக்கி தாக்குற இந்த விசையும் கீழ்நோக்கி தாக்குற அந்த துளின்ற நிறையும் எங்களுக்கு சமனாக இருக்கும். அப்போ 2 விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சுன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த கனவளவை நாங்கள் கண்டு கொள்ளக்கூடியதாக எங்களுக்கு இருக்குது. சொல்கிறேன். அப்போ இங்கே உங்களுக்கு என்ன இந்த கேள்வியிலேருந்து அதாவது ஒரு துளையிலேருந்து துளி விளையக்க அதன் வடிவம் எப்படி இருக்குமென்ற வடிவம் உங்களுக்கு விளங்கியிருக்கும். என்ன சொன்னால் நீங்கள் என்ன சொன்னால் சிறிய அந்த பேனை குமிழுக்கு வரும் சிறிய ஒரு துளி குமிழை எடுத்து சிறிய அந்த பேனைக்குள்ளே இருக்கும் தானே அந்த பேனைக்குள்ளே இருக்க அந்த நிப்போட வரும் சிறிய இது இருக்குல்ல அதுக்குள்ளே நீங்கள் நீரை விட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நீர் வெளியேறிக்க இப்படி ஒரு அமைப்பில் எங்களுக்கு அந்த நேராக வந்து இப்படி வந்தால் உடைஞ்சு விழும்.
வடிவாக நீங்கள் அவதானிச்சா உங்களுக்கு விளங்கும். இல்லாட்டி நீங்கள் அளவில் அந்த பரிசோதனை செய்ய பார்த்தாலும் அந்த துளி எங்களுக்கு விழுற நீங்கள் இப்படி ஒரு சேப்பில் விழுற நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த விஷயத்தை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். இப்போ இந்த கேள்வியை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் என்ன கேள்வின்னு சொன்னால், ஒரு சதுவடிவான ஒரு தடத்தை எடுத்து அதை நாங்கள் ஒரு படலத்தால் நிரப்புகிறோம். அதாவது டீ மேற்பரப்பு இழுவிசையுடைய ஒரு படலத்தால் நிரப்பி வச்சிருக்கிறோம். அந்த படலத்துக்கு மீது எல்லீளமான ஒரு இலையை நாங்கள் வச்சு அந்த நடுவில் இருக்கிற அந்த திரவத்தை படையை நாங்கள் உடைச்சி விடுறோம். உடைச்சி விட்டு எங்களுக்கு என்ன சேப்புக்கு வரும்? ஒரு வட்ட வடிவான சேப்புக்கு வரும். வட்ட வடிவான சேப்பு. அவங்க இருக்கிற கேள்வி என்ன சொன்னால், அந்த இது எல்நிலமான இலை, இந்த இலையில் இருக்கிற இழிவிசை எஃப் என்னவாக இருக்கும் சொல்கிறது? இது டி என்ற மேற்பரப்பில் விசை இந்த படலத்தின் எனக்கு ஒரு படலம். அதாவது இந்த இலையில் இருக்கிற இழிவிசை என்ன இருக்குமான்னு கேட்குறாங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொன்னால், இந்த தடத்தை நான் இதில் அரைவாசியாக பிரிக்கிறேன். அப்போ தடத்தை பிரித்தாங்களுக்கு என்ன இப்படி ஒரு எப்படி இருக்குது. அப்போ இதில் இருக்கிற இழிவிசையை நான் பார்த்தேன்னு சொன்னால் இஞ்சாலே எஃப் பண்ண விசை இருக்கும். அது மாதிரி என்ன இஞ்சாலையும் எஃப் பண்ண விசை இருக்குது. மேற்பரப்பு விஷயங்களுக்கு என்ன செங்குத்தாக என்ன டி என்ற மேற்பரப்பு விசை எங்களுக்கு இருக்கு. சொல்கிறது மேற்பரப்பு விசை எங்களுக்கு இருக்கு. இந்த நீளத்தான் நான் ஒரு கேபிட்டல் டி எடுத்தேன்னு சொன்னால் இந்த தடம் என்ன சமநிலை இருக்குது. அப்போ இஞ்சால தாக்குற விசையும் இஞ்சால தாக்குற விசையும் எங்களுக்கு என்ன சமனாக இருக்கும். அப்போ பார்த்தோம்னு சொன்னால் இஞ்சால தாக்குற விசை 2A சமன். அப்போ இஞ்சால தாக்குற விசையை நான் பார்த்தோம்னு சொன்னால் மேற்பரப்பு விசை டி தர சொல்கிறேன் டி தர. அப்போ பார்க்கணும், அதாவது நாங்கள் இந்த திசையில் பயன்படுத்திக்க மேற்பரப்பு விசை காரணமாக வர்ற விசை நாங்கள் இந்த திசையில் பயன்படுத்திக்க, அப்போ இந்த திசைக்கு செங்குத்தாக இருக்கிற அந்த நீளம் தான் எங்களுக்கு வரும். அப்போ இந்த திசைக்கு செங்குத்தாக இருக்கிற நீளம்னு சொன்னால் என்ன இதுதான் டி தான் பேர். சொல்கிறேன் இவ்வளோ மேற்பரப்பும் எங்களுக்கு வேறு. அது என்னென்னு சொன்னால் என்ன எங்களுக்கு ஒவ்வொரு திசையில் எங்களுக்கு என்ன டி இருக்குது. அப்போ எல்லா நாங்கள் பிரித்த கூற இஞ்சா திசையில் நாங்கள் மாற்ற போகிறோம்னு சொன்னால், அப்போ இந்த திசையில் நாங்கள் என்ன பயன்படுத்திக்க டி தர என்று நாங்கள் போட்டு பெருக்கிக்க எங்களுக்கு அந்த இந்த திசைக்கு செங்குத்தாக இருக்கிற அந்த நீளம் தான் எங்களுக்கு வரும். அப்போ விட்டம் எங்களுக்கு டி வேறு. நான் சொல்கிறேன் விட்டமாக இருக்கிற அந்த டி தான் வரும். இப்போ ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தை நாங்கள் பார்த்துக்கொள்ளணும். அதாவது படலத்துக்கு மேலேயும் மேற்பரப்பு இருக்குது, கீழேயும் மேற்பரப்பு இருக்குது. 2 பக்கம். அப்போ மேலே இருக்கிற மேற்பரப்பால் இழுக்கிற விசை டீதர டி. அப்போ கீழே ஒரு மேற்பரப்பு இருக்குது தானே. அப்போ அதால் இழுக்கிற விசைன்னு பார்த்தா 2 அளவு இருக்க வேண்டி இருக்கு. நான் சொல்கிறது மேலே இருக்கிற படலத்தாலேயும் எங்களுக்கு இழுவிசை தாக்கும், கீழே இருக்கிற படலத்தாலேயும் இழுவிசை தாக்கும். மேலே இருக்கிற படலத்தால் தாக்குற இழுவிசை எங்களுக்கு என்னவா இருக்கும்? அந்த மொத்த விசை டீதர டி. அதாவது டீதர மேற்பரப்பு விசை அதுக்கு செங்குத்தாக இருக்கிற தூரம் டி. மேலேயும் கீழேயும் சமனாக இருக்கிறபடியா தர 2ஆல் நாங்கள் பெருக்கு. அப்போ இந்த 2 பெட்டு பட்டுரும். அப்போ எஃப் சமன் இந்த இழிவிசையை காண போகிறோம் இல்லை இழிவிசை எஃப். அதாவது டி தர டி. டின்னு சொல்கிறது விட்டம். எங்களுக்கு தெரியும் சுற்றளவு எங்களுக்கு எல். ஏன் எல்லிளமான இல. அதாவது பைதர டி எங்களுக்கு எல்லாக இருக்குது. ஏன்னா பைதர டி எங்களுக்கு எல்லாக இருக்குது. மேன் பைதர விட்டம் எங்களுக்கு அந்த சுற்றளவாக இருக்கும். அப்போ டியை நாங்கள் கண்டு சொன்னால் எல்லுங்கள் பையன்னு வரும். அப்போ எல்லுங்கள் பையன் நாங்கள் இங்கே போட்டோம்னு சொன்னால் எல்லுங்கள் பை டிக்கு பாதி எல்லுங்கள். அப்போ சுருக்கினா எஃப் சமன் எங்களுக்கு டிஎல் ஓவர் பையன்னு வரும். அதாவது இந்த இழியில் இருக்கிற இழுவிசையாக இருக்குது. அப்போ இல்லை நாங்கள் அறிஞ்சு கொண்ட விடயம் என்னென்னு சொன்னால், நாங்கள் கிடைச்சமலையை நாங்கள் பயன்படுத்துக்க மூலா விடயம். அடுத்தது நாங்கள் இந்த மேற்பரப்பு விசையை நாங்கள் இந்த திசையில் பயன்படுத்திக்க அதுக்கு உரிய நாங்கள் மேற்பரப்பாக நாங்கள் பார்க்குறோம்னு சொன்னால், அதாவது இந்த செங்குத்தாக இருக்கிற அந்த கருதுற திசைக்கு செங்குத்தாக இருக்கிற நீளம்தான் அந்த மேற்பரப்பு இழிவிசைக்கு காரணமான அந்த தூரமாக எங்களுக்கு இருக்கும். அந்த விஷயத்தை நாங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொண்டா சரி. நான் சொல்கிறது அப்படியே திருப்பி இருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. நான் இந்த திசையில் மேற்பரப்பு விசையை நாங்கள் கருதுறோம்னு சொன்னால் அதுக்கு செங்குத்தாக இருக்கிற அந்த நீளம்தான் அந்த மேற்பரப்பு விசை காரணமான நீளமாக எங்களுக்கு இருக்குது. அந்த விஷயம் தெரிஞ்சுன்னு சொன்னால் எங்களுக்கு இதில் நாங்கள் இழுவிசையை எப்போ நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக எங்களுக்கு இருக்குது. அடுத்த நாங்கள் கேள்வியை பார்த்தோம்னு சொன்னால், ஒரு வடிவமான எங்களுக்கு ஒரு தடம் எல் தடம் ஒன்று இருக்குது.
அதில் ஒரு ஒரு பாவடிவான தடம் ஒன்று இருக்குது. அதில் நீளமான ஒரு கம்பியை வைக்கணும். அந்த திணிவு நீளமும் திணிவும் முடியாது. இந்த இடத்தை நாங்கள் ஒரு படலத்தால் நிரப்புறோம். எங்களுக்கு என்ன இவ்வளோத்தையுமே ஒரு படலத்தால் நிரப்புறோம். மேற்பரப்பு விசையுடைய படலத்தால் நிரப்புறோம். நாங்கள் இதை பிடிச்சு கொண்டு இருக்கிறோம். இப்போ விட்டா அப்புறம் என்ன நடக்கும்னு சொன்னால் இந்த படலம் என்ன இஞ்சால திசையில் இயங்கும். அதாவது எக்ஸ் தூரம் இயங்குது. என்ன எக்ஸ் தூரம் இயங்குது. அப்படி இயங்குகிற நிலையில் இதில் இருக்கிற வேகம் v என்னன்னு கேள்வி கேட்டிருக்கிறோம். நான் சொல்கிறது இதில் படலம் ஒன்று நாங்கள் உருவாக்குறோம். அது மேற்பரப்பு விசை. இது நீளமான கம்பி சுயாதனமாக செய்யக்கூடியது திணிவு. நாங்கள் விடைக்கு என்ன செய்யும் இஞ்சால விசை ஆகும். என்ன சொன்னால் இந்த திசையில் மேற்பரப்பு விசை இருக்குது தானே டி. அப்போ இஞ்சால இருக்கிற விசையை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் டி தர எல். மேல் படலத்தால் உருவாகிறது டி தர எல். கீழே ஒரு படலம் இருக்கும். அதால டி தர எல். மொத்தம் என்ன 2 இருக்கணும். மொத்தமாக என்ன டிஎல் தர 2 என்ற விசை இந்த திசையில் தாக்கும். அப்போ அந்த விசை காரணமாக எக்ஸ் தூரம் இயங்குது. அது மாறா விசை தர எக்ஸ். அப்போ விசை தர இவ்வளவு விசை தர விசையின் திசையில் அசைஞ்ச தூரம் பார்க்க எங்களுக்கு வேலை நடக்குது. வேலை இந்த வேலை காரணமாகத்தான் இதுக்கு என்ன இயக்க சக்தி எங்களுக்கு கிடைக்குது. சக்தி காப்பு தத்துவத்தை நாங்கள் பயன்படுத்த போகிறோம். என்ன இல்லை விசை தாக்குது டிஎல் தர 2 தர விசை தாக்குது எக்ஸ் தூரத்துக்கு. அப்போ இவ்வளவு செய்யப்பட்ட வேலையாக இருக்கும். அந்த செய்யப்பட்ட வேலை தான் என்ன இதை பெற்ற இயக்க சக்தியாக இருக்கும். ஆரம்பத்தில் ஓய்வு இருக்கப்படியாக எங்களுக்கு என்ன ஆரம்பத்தில் இயக்க சக்தி 0. அப்போ இறுதியாக ஒரு இயக்க சக்தி அடையுது. அது அரை mv வர்க்கம் இயக்க சக்தி அடையுது. அப்போ வேகத்தை நாங்கள் கண்டுபிடிக்கும். இவ்வளோதை நாங்கள் சுருக்கணும்னு சொன்னால் 2 TLX வரும். அரை mv வர்க்கம். அப்போ 2ஆல் குறுக்க வைக்கணும்னு சொன்னால் 4 TLX சமன் mv வர்க்கம் வரும். அப்போ சுருக்கிறோம்னு சொன்னால் v வர்க்கம் சமன் 4 TLXங்கள் m வரும். அப்போ b சமன் ஸ்கொயர் ரூட்டுக்கு 4 TLXங்கள் m வரும். நான் சொல்கிறது அப்போ எல்லாம் எடுத்துக்கொண்டபடியே நாங்கள் பார்த்துக்கொள்ளணும். இதில் எங்களுக்கு என்ன மேல் நோக்கி டி என்ன மேற்பரப்பு விசை இருக்குது. அப்போ மேல் படலத்தால் உருவாகிற விசை டி தர எல். கீழே ஒரு படலம் இருக்குது. அப்போ 2ஆல் பெருக்கணும். அந்த விசை தர விசையின் திசையில் அசைஞ்ச தூரத்தில் பெருக்க எங்களுக்கு வேலை செய்யப்படுது. அந்த செய்யப்பட்ட வேலையால் எங்களுக்கு என்ன இயக்க சக்தி அதாவது அந்த கம்பிக்கு என்ன ஒரு இயக்க சக்தின்னு கிடைக்குது. அப்போ இயக்க சக்தி ஒன்று கிடைக்குது. அப்போ இயக்க சக்தி மாற்றத்தை நாங்கள் ஆரம்பத்தில் இயக்க சக்தி 0 தானே. அப்போ அடைஞ்ச பெற்ற இயக்க சக்தி என்ன பார்த்தோம்னு சொன்னால் அரை mv வரைக்கும் வருது. அதை பயன்படுத்தி தான் நான் வேகத்தை கண்டுபிடிக்கிறோம். ஸ்கொயருக்கு 4TLX/m எங்களுக்கு வரும். அப்போ இதனோட நாங்கள் சில விஷயங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது மேற்பரப்பு விசை எங்களுக்கு என்ன எப்படி பயன்படுத்தப்படுது.